இந்த கிராமத்தில் டீ கடை வைக்கக்கூடாது, எந்த அரசியல் கட்சியுடைய கொடி கம்பமும் இருக்கக்கூடாது, செத்துப்போனால் வரி கட்டணும், யாராவது இந்த கிராமத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் யாருமே வேலைக்கு போகக்கூடாது, இன்னும் இந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் யாரும் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம். இந்த அந்தமான்கிற பேரை கேட்டோம் நமக்கு நிறைய பேத்துக்கு பீச்சு அந்த மாதிரியான அழகான விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே போனீங்கன்னா யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகான அற்புதமான பழங்காலத்து வீடுகளையும் இதழம் அடைஞ்ச இந்த மாதிரியான வீடுகளும் நிறைய இருக்கிறது போதே நமக்கு தெரியும் இந்த கிராம மக்கள் வினோதமான பழக்க வழக்கங்கள் கொண்டவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய தகவல் நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. செலவு அளவு வந்தாலும் கூட அது இந்த ஊர் கிராமத்துல கால் ரூபா வாங்குறதோட சரி அவங்கள தூக்கி போடுவாங்க. எப்படிமா புரியல? புரியலையா? இந்த எங்க அக்காவுடைய வீட்டுக்காரரை தவறினாரு. வீட்டுக்கு கால் ரூபா ஓட்டு கிராமமே ஒரு வீட்டுக்கு 6 ரூபா வாங்கி அதை வச்சு தூக்கி போடுவாங்க. மற்றபடியெல்லாம் செலவழிக்க மாட்டாங்க. இப்ப அது என்ன பண்ணுவாங்க? அந்த 4 ரூபா வச்சு என்ன பண்ணுவாங்க? வச்சு அடக்கம் பண்ணுவாங்க ஆளை. அப்ப எவ்வளவு எல்லாமே சேர்த்து அங்க இருக்கவங்கிட்ட கேட்டீங்கன்னா இப்படி இந்த பாட்டி சொல்றதை கேட்க கேட்க பக்கத்துல வாங்க அந்த கிராமத்தை காட்டித்தரேன்னு எங்களை கூட்டிட்டு போனாரு. இவர் சொல்லும்போது இதை இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பாலத்திலிருந்தே இந்த மக்கள் செருப்பு போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் செருப்பு போடாமல் நடந்து போயிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னை தாண்டி போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும் பாருங்க, இந்த வேப்ப மரத்துலேருந்தே இந்த மக்கள் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் என்னமோ கிராமம்னு சொல்கிறீங்க, எங்கேயும் அந்த கிராமம்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த கிராமமாக பார்த்து எல்லாமே பெரிய பெரிய வீடாக தெரியுது, அதுவும் லேட்டஸ்ட்டாக கட்டின பயங்கரமான வீடாக தெரியுது கிராமம் அப்படிங்கிறீங்க. அவங்க இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா படித்தவங்களாகவும் நல்லா வசதி இருக்கிறவங்களாக தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த கிராமத்தில் இந்த மாதிரியான வினோதமான கட்டுப்பாடுகளும் பல சடங்குகளும் இந்த இடத்துல நடக்கிறத கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இந்த காலத்தில் இப்படியா அப்படிங்கிறத நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி வினோதமான இந்த மக்களுடைய பழக்க வழக்கம் செருப்போடு மட்டும் முடியாமல் இன்னும் பல சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மக்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே செருப்பை கையில் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்குமே செருப்பை தூக்கிட்டே நடந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க செருப்பை போட்டுறாங்க. இதுதான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்மணி பார்த்திங்கன்னா அவங்க செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் அந்த செருப்பையே போடலை. பஸ்ஸு ஏறும்போது தான் அந்த செருப்பை போட்டுட்டு ஏறுறாங்க. இன்னும் இது ஒரு படி மேலேன்னு சொல்லப்போனால் ரோட்டில் நடந்து போகும்போதும் கூட, அதாவது அவங்க கிராமத்தினுடைய எல்லை இல்லாமல் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய தார் ரோட்டில் நடக்கக்கூடிய பெண்ணை பார்த்திங்கன்னா அந்த கையில் செருப்பு எடுத்துட்டு நடக்கிறத பார்க்கும்போது இது என்ன நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி தான் இந்த நேரத்தில் எழும்புது. இவங்களை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மச்சக்காலை. நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கீங்களா? இந்த கிராமத்தில் பேருங்க? அந்தமான் செருப்பு போடுறது எதுலேருந்து எது வரைக்கும் போட மாட்டாங்க? அங்கே கருப்பு கோயிலுக்கு அங்கிட்டே கழட்டிடுவாங்க. அங்கேயே கழட்டிடுவாங்க. இந்த அங்கே அந்த போஸ்ட் மரத்துக்கு அங்கிட்டு கட்டுவாங்க. அந்த பக்கம் அந்த வேப்ப மரம் மாதிரி இருக்கும், வேப்ப மரத்துக்கு அங்கிட்டு அங்கிருந்தே கழட்டிட்டு முடியாத ஆளு கால் புத்துக்கால்காரங்க போட்டு வருவாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. கால் பிரச்சனை இருக்கவங்க போட்டுக்குவாங்க. ஆமாம். இந்த நீங்கள் இப்போ அசலூருக்காக தெரியாத ஆளுங்க போடுவாங்க. நம்ம சொல்லுவோம். சில பேர் தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு என்னன்னு கேட்டால் யார் இறந்தாங்கன்னா பூரா கட்டுமானமாக இருப்பாங்க. யாரும் போக மாட்டாங்க வேலை வெட்டிக்கு. யார் இருந்தாலும் சரி யாருமே வேலைக்கு போகக்கூடாது. போவாங்க. ஆனால் கடை கம்மிக்கு போகிறவங்க போவாங்க. ஆனால் வரி உண்டு 20 ரூபா ஒரு வீட்டுக்கு. 20 ரூபா தலைக்கட்டுக்கு. சரி, அப்போ எவ்வளோ ஆகும் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணுவோம்? 4000 ரூபாய்க்கு மேலே வரும். அதை வச்சு தான் தூக்கி போட்டுருது. வேறு பாடல் தான் கட்டணும். இதெல்லாம் கொட்டுமெல்லாம் எதுவுமே கிடையாது. தப்பட்டை அடிக்கிற தார் அடிக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. இறந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு 20 ரூபாங்கிற மாதிரி 20 ரூபா வரி வச்சு அதை வச்சே தூக்கி போட்டுடலாம். ஒரு சிலது எப்படின்னா கோயில் அந்த மேலே இருக்கிறதுனால செருப்பு போட்டு வர மாட்டான். உள்ளே ஊருக்குள்ளே வந்தால் செருப்பு போட்டு வர மாட்டான். அதனால் அங்கேயே கழட்டிடுவோம். இது வெளியூர்காரங்களுக்கு தெரியாது. உள்ளூர்காரங்களும் நாங்கள் அப்படியே பழகிட்டோம். கோயில் 3 கோயில் இருக்குது.
முத்தாலம்மன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, கம்பளிக்கரப்பன் ஐயனார் எல்லாம் இருக்குது. இது இருக்குது. ஊர் வந்து எப்படின்னா ஏதாவது ஒன்றுண்டா கூட்டம் போட்டு கிராமம் போட்டு இது பண்ணி பண்ணுவோம். நல்லதாக கெட்டதாக எதாக இருந்தாலும் எல்லா கிராமமும் ஒன்று சேர்ந்து தான் பண்ணுவோம். கிராமத்தில் எல்லா ஜாதிக்காரங்க ஒன்று. இப்போ நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் ஒருத்தர் இறந்தால் கூட வரி வாங்குறது எல்லா ஜாதிக்காரங்களும் கொடுக்கணும். கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், எல்லோரும் வந்து வரி கொடுப்போம். 20 ரூபா வைப்போம். ஒரு தலைக்கட்டுக்கு தலைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் கொடுக்கணும். எல்லோரும் அதாவது ஒற்றுமையாக நல்லதுக்கு இல்லாட்டியும் கெட்டதுக்கு வந்து வரணுன்றக்காக. ஒருத்தர் முடியலைன்ற வெளியூர் வந்தாலும், இப்போ வெளியூர் வந்து திடீர்னு இறந்துனாங்கன்னா அவரை இது பண்ணுறது கிராமத்தையும் பண்ணும். கிராம செலவு தான். அவங்க வந்தாலும் நாங்களே பண்ணி கொடுப்போம். இங்கேருந்து வராங்க. சப்போஸ் இங்கேருந்து வெளியூரில் போயிட்டா அது கிடையாது. எந்த ஊருக்காரங்க வெளியில் போய் இதாகிட்டு அது கூட இது கிடையாது. சாமி கும்பிட்டாலும் எல்லாட்டையும் வரி காசு எல்லாம் வாங்குவோம். கிராமம்னா எல்லாமே இருக்கணும். எல்லா ஜாதிக்காரங்களும் கொடுப்பாங்க. வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே யாருமே செருப்பு போட மாட்டாங்க. இந்த குறிப்பிட்டவங்க இந்த ஊருக்காரவங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தெரியாதுல்ல. புதுசாக அந்த ஊருக்கு வராங்க. நம்ம வந்து பேச தான் வந்து இது வரைக்கும் எல்லைங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த இருக்குல்ல, அந்த போஸ்டர் போகிறது இருக்குல்ல, இதுலேருந்து எங்கள் ஊர் எல்லை. எது உள்ள வரைக்கும் போட மாட்டீங்க? உள்ளுக்குள்ளே போட மாட்டீங்க? உள்ளுக்குள்ளே போட மாட்டேன். இப்போ வந்து ஸ்கூலில் போகிறவன்னா ஷூவை போட்டுட்டு தான் போகிறேன். அவன் அங்கே போய் கழட்ட முடியாது. நாங்களே ஷூ போடும்போது முதல்ல அங்கே தான் போய் கழட்டிட்டு போனோம். அந்த பாலம் இருக்குல்ல, இப்போ நானாக வந்து கிராமத்தில் இருக்கையில் ஷூவை போட்டு அங்கே தான் போய் கழட்டிட்டு போவேன். இங்கேலாம் கழட்ட மாட்டேன். ஷூ போட்டாலும் அங்கே போய் கழட்டிட்டு போய் அங்கே போவேன். ஆமாம், அப்படியே பழகிட்டோம் நாங்கள். எல்லார் வீட்டிலேருந்து 50 ரூபா வரி கிராமத்தில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏதாவது செலவழித்து தூக்கி போடுவேன். கொட்டு வைக்க மாட்டேன். கொட்டு வைக்க மாட்டேன். ரேடியோ மட்டும் வைக்க மாட்டேன். சரி. சங்கு சவுண்டி கூட ஊத மாட்டேன். அப்படியே தூக்கிட்டு போடுறது. காசை போட்டு கிளம்பி அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ரேடியோ செட்லாம் போட மாட்டீங்களா? எதுவுமே கிடையாது. பட்டாசு வெடிக்கிறது அதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. சாதாரணமாக பாடையை ஒன்று கட்டிட்டு அப்படியே அது நாகர்வாலை தான் கட்டணும். நாகர்வாலை அந்த பாம்பு மாதிரி அந்த மாதிரி தான் கட்டுவான். இப்போ வசதியானவங்க இருக்கவங்க அதுக்கெல்லாம் இங்கே ரேடியோ வைப்பாங்க. அதெல்லாம் வைக்க ஒரே மாதிரி தான் எல்லா ஜாதிக்குமே. கொண்டாராக இருந்தாலும் சரி, இவங்கள அம்பலாராக இருந்தாலும் சரி, அவருக்கு சேருவாராக இருந்தாலும் சரி, எங்கள் வீடு விதி அது. அங்கே ஒரு கருவேல மரம் இருந்திருக்கு. பெரிய கருவேல மரம் வந்துருக்கு. இந்த ஆடு விற்கிறவங்க ஆடு இது பண்ணுறாங்கல்ல, நாட்டுக்காரங்க இருக்காங்க. இந்த கருவேல மரம் இருக்குல்ல, செருப்போட இங்கேருந்து போயிருக்காரு. செருப்போடு போகும்போது எப்பா கோயிலுக்கு போய் செருப்போட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. வான் பண்ணிட்டாங்க. சொல்லியிருக்காங்க, கேட்கல. நேராக போய் அந்த மரம் இருக்குல்ல, மரம் வாதில் செருப்போட மேலே ஏறி இது பண்ணும்போது இதில் கிணறுல இழிச்சு கீழே விழுந்து செத்து போயிட்டேன். நானே செத்து போயிட்டேன். அப்புறம் அவங்க ஊருக்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை எல்லோரும் கொஞ்சம் பயம் இருக்கு. சாமி கோயில் அங்கிட்டும் கோயில் இருக்குது, இங்கிட்டும் கோயில் இருக்குது, செருப்போட போகக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் அப்படி தான் பழகிருக்கோம். செருப்பு போடுறதில்ல. இப்போ செருப்பாக புதுசாக போடுறவங்கள ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. வீம்புக்கு போட்டவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஊர்லேயே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அதான் அவன் தான் அதை பார்த்துக்கணும், தெய்வம் தான் பார்த்துக்கணும். நான் சொல்ல முடியாது. இப்போது வீம்பாக போடுறேன் யாரா அப்படின்ட்டு அவனை போய் நம்ம சொல்ல முடியுமா? 10ல் ஒருத்தர் இருப்பான்ல, 100ல் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை என்ன செய்ய முடியும்? அவங்க பெரியவங்க செஞ்ச வேலை. அந்த பெரியவங்க செஞ்சதை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். வேணும் சேர்ந்தவங்க ரொம்ப வீம்பு பண்ணுறவங்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கேன். வேலைக்கும் போக மாட்டாங்க. அந்த இறந்துட்டாங்கன்னா எல்லாருமே லீவ் போட்டுருவாங்க. ஆமாம், எல்லோரும் கிராமத்துலேருந்து எல்லோரும் நின்று தான் பார்க்கணும். அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. யார் இருந்தால் ஒரு சிலருக்கு கண்டிஷன் எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க திடீர்னு காலையில் நடந்தால் டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்க்குறவங்க போய் சொல்லிட்டு வரணும். இல்லை போயிட்டு வந்துன்னா வேறு யாராவது பார்த்துக்குறாங்க, அந்த வேலையை பார்த்துக்குறாங்க. தவிர்க்க முடியாது. அதுக்கு தான் அந்த வேலை பண்ணிக்கிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே இருந்து லீவ் போட்டுருவாங்க. பிரச்சனை இல்லைங்கிறோம் லீவ் போட்டு எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலர் 5 கட்சி கொடி இருந்துச்சு, பூராத்தையும் உடச்சிருங்கடான்னு. ஏன்னா இதுக்கு ஒருத்தன் போடுவேன், அதுக்கு ஒருத்தன் போடுவேன், அதுக்கு ஒருத்தன் போடுவேன், கொடி மரம் போடுவேன். இப்போ அதவே அடிச்சுட்டா இப்போ எவன் தொல்லையும் இல்லாமல் போயிடும்ல.
அதாவது இந்த ஜாதி பிரச்சனை நீ வரக்கூடாது. இல்லை கட்சியை எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் இருந்துட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஊரில் 5 கட்சிக்காரன் இருப்பேன். அதேமாதிரி டீ கடையும் இல்லாமல் அதாவது நீங்கள் ஊர் கட்டுப்பாடு சார்ந்த வச்சதுங்களா அது? இல்லை இயற்கையில் அமைஞ்சு போச்சு. எப்படிங்க அது சார்? இப்போ ஒருத்தன் டீ கடை போட்டாலும் வந்து கொடுக்கும்போது 4 பேர் சாப்பிடுவாங்க. டீ சாப்பிட வரும்போது உள்ளே உட்காந்து ஒருத்தன் சாப்பிடுவேன், ஒருத்தன் கீழே உட்காந்து சாப்பிடுவேன், இல்லை மேலே உட்காந்து சாப்பிடுவேன். யாருக்காவது இந்த மனம் இது வரத்தானே செய்யும். இதுக்கு இந்த வேலையே வேணாண்டான்ட்டு போனால் அங்கே போய் குடிச்சுக்கிடுவாங்க. இந்த காஞ்சனப்பேட்டை பக்கத்தில் அந்த பகுதியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக எல்லாருமே போய்க்கிடுவாங்க வந்துக்கிடுவாங்க. இங்கே வர்றது கிடையாது. இதில் கிராமத்தில் கிடையவே கிடையாது. அந்த பிரச்சனை உருவாகக்கூடாதுங்கிறனாலே அப்படியே இயற்கையாகவே அது இல்லாமல் இயற்கையில் எல்லாம் போச்சு. நாங்களாம் உருவாக்கலை. சரி சரி சரி. நல்லமணி கோனார டான்ஸ் போட பஸ்லேயே ஜோடிச்சு கொண்டு போவாங்க. அவருக்கே அந்த கதி இல்லை. நல்லமணி கோனாருங்கிறவர் இந்த அவருக்கால நல்லமணி டான்ஸ் போடு, அவருக்கே அந்த நாகர் வாழை தான். அவங்க என்னதான் பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அதே தான். அவர் தானே வச்சாரு, கிராம பிடிச்சா இருக்கணும்னு வாழ்ந்தாரு. இவர் தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். 4 ரூபா வரி வச்சது ஆரம்பம். 4 ரூபா செத்தவங்களுக்கு. அன்னைக்கு வறுமையில் ஒரு கிளை வந்து எங்கள் நாலமல்ல கிடந்துச்சு. 66 அப்படி கூட வச்சுக்க, 66 கூட வச்சுக்க, 66 தான். சரி 66 தான். அப்போ நாலமல்ல ஒரு கிளை வந்து செத்து போய் அனாதியா. சரி பாவம் எங்கே வந்து செத்து கிளைக்கு 4 ரூபா வச்சு தூக்கி போட்டுருமலான்னு சொல்லி அன்னைக்கு வச்ச வரி நோட்டு இன்னைக்கு வச்சா நல்ல மணின்றவங்க. ஆமாம், அவங்க குளிச்சாமி கோனார், நல்லமணி கோனார் இதெல்லாம் வச்சு அதில் ஒரு நோட்டு போட்டு எழுதி வரி பண்ணி அந்த கிளவி அடக்க முடியல. அந்த வரி அப்படியே ஊருக்குள்ள ஆயிடுச்சு. அது இப்போ வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு அழியலை. வந்து 50 ரூபா காலனால ஆரம்பிச்சு இப்போ 50 ரூபா 50 ரூபாயில் நிற்கிறோம். வந்து இந்த 50 ரூபா வந்து இப்போ கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஊர்லேருந்து மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதுங்க? ஒரு அப்படி தான் ஒரு 5 ரூபா வரும். 5000 ரூபா பக்கம் வரும். அந்த 5000 ரூபாய் வச்சு வந்து அந்த எல்லா அதுக்குள்ளே முடிச்சுக்குவோம். இந்த மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த இந்த வரி நோட்டு தான் இது. இவங்களை வாங்கக்கூடிய வரிகள் எவ்வளோ எந்தெந்த வீட்டில் வாங்குறாங்க அப்படிங்கிறது டோட்டலாகவே இந்த இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தோட ரூல்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குங்கிறது. இருந்தாங்க ஒரு ஆளுக்கு 3 ரூபா போட்டுருக்காங்க. 3 ரூபா அப்ப 98 இது. ஒரு தலைக்கும், அதாவது ஒரு வீட்டு 98 இது. 98 3 ரூபா. அது ஒரு நோட் பழைய நோட்ல இல்ல. 97ல இருந்து சொன்னல. 97ல இருந்து அது 3 ரூபா தான். 97 3 ரூபா. 97 தான். இது வந்து நடைமுறைப்படுத்துறது 1967. அதாவது எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்திருக்கிறது. தொண்டாந்தது 66ல கொண்டு வந்தது இந்த சட்ட விதிகள். ஓகே ஓகே. இதுல ஒவ்வொரு சட்ட விதி இருக்கும். வரி ஊர்ல ஒரு இங்க வேலை செய்யறோம். இங்க யாரும் வேலை பார்க்கணும், லோக்கல்ல வேலை பார்க்க கூடாது. எல்லாருக்கும் கண்டிப்பா விற்க வேண்டும். வரும்போது தலைக்கட்டு ஒன்றுக்கு 3 ரூபாய் கண்டிப்பா கொண்டு வரவும். தலைக்கட்டுங்கிறது ஒரு ஆளு, ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ணவங்க தான் குடும்பம் வேற. குடும்பத்துல 2-3 தலைக்கட்டு இருக்கும். சரி சரி. கல்யாணம் பண்ணா ஒரு தலைக்கட்டு, கல்யாணம் பண்ணிட்டாங்க தலைக்கட்டு. ஒரு தலைக்கட்டு. இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு பாருங்க, எல்லாமே இருக்கு பாருங்க. யாரும் வெளியூர் போக கூடாது, வரக்கூடாது. முன்னாடி அந்த இது ஒரு நிறைய இருக்கு, ரூல்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே போட்டு அவங்க எல்லாமே பண்ணது. இது வந்து இந்த 97ல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்கணும். ஒரே ஒரு நோட்டு மட்டும் நான் சொன்ன மிஷின் இல்லையா? ஆமா தண்ணியில இதாயிருச்சு. சட்ட விதி எல்லாமே சட்ட விதி எழுதிருக்கும். இது வந்து 2006. 2006 5 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ 5 ரூபாய் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்களா? இது வந்து குத்தகை போடுறது. இல்ல குத்தகை நோட்டு. குத்தகைனா எதுனா எது குத்தகை கொடுவீங்க? இது கம்மா குத்தகை, பலசர கடை, ஏதாச்சும் வைக்கணும்னா. ஓகே. இந்த மரங்கள் குத்தகை நோட்டு. அது வந்து இது வந்து இப்போ போயிட்டு இருக்குது. 20 ரூபா போயிட்டு இருக்குது. 20 ரூபா போயிட்டு இருக்கோம். சரி. இன்னொன்று 20 இருக்குங்களா? கடைசி எப்போ வாங்கினதுன்னா கடைசி கலெக்ஷன் வந்து வைகாசி மாதம் 7ஆம் தேதி 2021 1ஆம் தேதி. எவ்வளோ ஆயிருக்குண்ணா கலெக்ஷனு டோட்டலா? அறிமுகம் இருக்காரு. 7ஆம் தேதி 1650 ரூபா கலெக்ஷன். முன்னாடி கலெக்ஷன் நினைக்கிறேன்.
2380 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா இந்த 2380 ரூபாய பாதி பேர் எல்லாம் வெளில போயிட்டு வெயில கல்யாணம் ஆனவங்கலாம் 100 பேருக்கு நல்லா அறிய கொடுக்குறாங்க. நான் கூட போய் வாங்க ஜாதிகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் 1960 ஜாதிகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடிக்கம்பம், டீ கடை இது எதுவுமே இல்லாமல், டீ கடை இருந்தால் தான் நீங்கள் ஜாதியை பற்றி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கிராமம் தான் ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம இந்த கிராமத்தை பற்றி நினைக்கும் போது. அதே மாதிரி இந்த கிராமத்தில் செருப்பு போடாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் எல்லாமே எவ்வளோ மாறிட்டாங்க, கூடிய விரைவிலும் இவங்களும் மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த கிராமத்தை நோக்கி நம்ம பயணம் தொடரப்போகுது. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. அது பார்த்திங்கன்னா இதே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம். ஆனால் பேர் தான் அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து எல்லாருமே காலி பண்ணி போயிட்டு 2 நபர்கள் மட்டும், ஒரு கணவனும் மனைவி மட்டும் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வீடியோவை கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.